எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும். எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். என் தாய்க்கும் தந்தைக்கும் வணக்கம். நவகிரகங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கும் ஜோதிட குருமார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். கதிரவன் மதியும் அங்காரகன் புந்தியும் கருணை உள்ள சுரதம் குருவும் காரவன் காரியும் ராகுவும் கேதும் கருதுமிகு சுகமாக 11ஆம் இடம் வந்து உச்ச நிலையன் என்று பரிவோடு மகிழ்ந்த அருள் செய்யும் மன்றோம். உலகெங்கும் உள்ள ராஜநிலை டிவி ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் ராஜநிலை டிவி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய பஞ்சாங்கம் உத்தராயண காலம் விஸ்வாவசு வருடம் சித்திரை மாதம் 2ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இன்று ஆங்கில தேதி 15/4/2025. நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. கௌரி நல்ல நேரம் மதியம் 1:30 மணி முதல் 2:30 மணி வரை, இரவு 7:30 மணி முதல் 8:30 மணி வரை. ராகு காலம் மதியம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. குளிய நேரம் மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. இன்றைய திதி துவிதிய திதி காலை 10 மணி வரை, பின்பு திருதிய திதி. நட்சத்திரம் விசாகம், யோகம் சித்தி, கர்ணம் கரசை கர்ணம் காலை 10 மணி வரை, பின்பு வணிசை கர்ணம். சந்திராஷ்டமம் மீனராசி, ரேவதி நட்சத்திரம். இன்றைய கிரக நிலவரம்: மேசத்தில் சூரிய பகவான், ரிஷபத்தில் குரு பகவான், கடகத்தில் செவ்வாய் பகவான், கன்னியில் கேது பகவான், துலாம் ராசியில் சந்திர பகவான், கும்ப ராசியில் சனி பகவான், மீன ராசியில் புதன் பகவான், சுக்கிர பகவான் மற்றும் ராகு பகவான். இன்றைய ஜோதிட குறிப்பு: பொதுவா கெடிகாரத்தை நம்ம வீட்டில் கிழக்கு செவுத்துல தான் மாட்டணும். ஓகேங்களா? கிழக்கு செவுத்துல மாட்டி மேற்க பார்த்து இருக்கணும். அந்த கெடிகாரமானது மேக்சிமம் சதுரமாக தான் இருக்கணும். ரவுண்டா இருக்கவே கூடாது. ரவுண்டா இருந்தாவே வீட்டில் பிரச்சனைகள் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ வாய்ப்புள்ள நபர்கள் மேக்சிமம் சதுரமா இருக்கிற மாதிரி வச்சுங்க. கெடிகாரம் செல்லு ஆஃப் ஆயிடுச்சு அப்படின்னா, அதாவது பேட்டரி தீர்ந்துச்சுன்னா உடனே மாத்திருங்க. சில பேர்னா 2 நாள் 3 நாள் அப்படியே போட்டுருவாங்க. அது மாதிரி இருக்கக்கூடாது. இன்னைக்கு தீர்ந்த உடனே போய் வாங்கிட்டு செல்லை போட்டுடணும். அப்போதான் வீட்டில் இருக்கவங்க எல்லாத்துக்கும் ஒரு நல்ல நிகழ்வு கொடுக்கும், ஒரு சுறுசுறுப்பை கொடுக்கும். கிழக்கு செவுத்துல மட்டும் மாற்றுறது சிறப்பானது. ஓகேங்களா? இன்றைய ராசி பலன்கள்: மேசராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் 32, தவிர்க்க வேண்டிய எண் 23. ரிஷபராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் 42, தவிர்க்க வேண்டிய எண் 43. மிதுன ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் 45, தவிர்க்க வேண்டிய எண் 38. கடகராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் 72, தவிர்க்க வேண்டிய எண் 67. சிம்ம ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் 66, தவிர்க்க வேண்டிய எண் 53. கன்னி ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் 88, தவிர்க்க வேண்டிய எண் 96. துலாம் ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் 74, தவிர்க்க வேண்டிய எண் 81. விருச்சிக ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் 93, தவிர்க்க வேண்டிய எண் 75. தனுசு ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் 89, தவிர்க்க வேண்டிய எண் 86. மகர ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் 33, தவிர்க்க வேண்டிய எண் 34. கும்பராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் 20, தவிர்க்க வேண்டிய எண் 28. மீனராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் 22, தவிர்க்க வேண்டிய எண் 31. சில பேருக்கு டக்குன்னு யோசனை வருது, சார் கை கடிகாரமும் அப்படி சதுரமாக தான் இருக்கணுமா அப்படின்னா, 100% கையிலையும் கடிகாரம் சதுரமாக தான் இருக்க வேண்டும். வட்டமாக இருந்தால் எப்போதுமே போராட்டம் 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 தான். ஒரு நிம்மதி இருக்காது, ஓடிக்கிட்டே இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இதுக்கு சிம்பிள் எப்படி சார் அப்படின்னா, கிரவுண்டை ஞாபகம் வச்சுங்க. விளையாட்டு போட்டி கிரவுண்டு, கிரிக்கெட்டாக இருந்தாலும் சரி, ஃபுட்பாலாக இருந்தாலும் சரி, அல்ல ஓட்டப்பந்தயமாக இருந்தாலும் சரி, ஓடிக்கிட்டே தான் இருக்கணும் லைஃப்பில். சதுரமாக எங்கே விளையாடுவாங்க? டென்னிஸ், பேட்மிண்டன், பேஸ்கெட் பால். ஓகேங்களா? ஸோ இதுக்கு என்ன டிஃப்ரெண்ட்னா, இதில் பார்த்தீங்கன்னா ஒரு மன நிம்மதி கொடுக்கும். அதில் போட்டியை தான் கொடுத்துக்கிட்டு இருக்கும்.
உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்வது உங்கள் சொல்வாக்கு ராஜநிலை ஜோதிடர் லால்குடி செந்தில். நன்றி, வணக்கம்.